ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு காலிஃப்ளவர் குருமா தான் பண்ண போகிறோம். அதுக்கு காலிஃப்ளவர் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தேவை ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, ஒரு அரை கப் தேங்காய், அது கூட முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சின்ன சைஸில் தக்காளி, அதுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் தேவையான உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான திங்ஸு. இந்த தேங்காவும் முந்திரியும் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கிறத. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட முதல்ல வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதங்கணும்னு இல்லை, ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அது கூடயே எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இனி கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தக்காளி சேர்த்துருவோம். சீக்கிரமாக வைக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் எடுத்துக்கிறேன். இந்த தக்காளி வேகிறப்பவே கொஞ்சம் நமக்கு பாதி வெந்துருச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு அது மட்டும்தான். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம அலசி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் வேகிறதுக்கு நம்ம இதில் வந்து 1 கப்பில் இருந்து 2 கப்பு சூடான தண்ணியை சூடான தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கிரேவி அடியில் இருக்க காலிஃப்ளவர் எல்லாம் வெந்து வரதுக்காக 1 கப்பில் இருந்து ஒரு 1.5 கப் தண்ணி வரைக்கும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே வேகட்டும், மூடி வச்சிடலாம். நம்ம தண்ணியெல்லாம் நல்லா இறுகிருச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரும் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயும் முந்திரியும் அரைச்சதை வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம மிக்சியில் இருக்க அந்த தேங்காய் இதுலேயும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதிலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்கோங்க. இனி கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு. நம்மளோட காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குருமாவை வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, ரைஸ் எது கூட வேணால் நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.